வணக்கம் தீபிகா. அதாவது தூத்துக்குடி மாவட்டம் தூத்துக்குடி புதிய பேருந்து நிலையத்திலிருந்து மதுரை செல்லும் சாலையான எட்டயபுரம் ரோட்டில் உள்ள ஒரு தனியார் டயபர் தயாரிக்கக்கூடிய ஒரு கம்பெனி, அதாவது ஏவிஎம் நிறுவனத்திற்கு சொந்தமான ஒரு நிறுவனமானது இயங்கி வருகிறது. இந்த டயபர் தயாரிக்கக்கூடிய அதற்கு தேவையான ரா மெட்டீரியல்கள் வைத்திருக்கிறது மற்றும் அதை தயாரிப்புக்கு தேவையான இயந்திரங்கள் வைத்திருக்கக்கூடிய அறையில் திடீரென இன்று மதியம் 12 மணி அளவில் திடீரென ஒரு மின்சார கோளாறு ஏற்பட்டு ஒரு தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இதனுடைய அடிப்படையில் அந்த தீயானது மலமள என பரவி உள்ளது. அந்த இடத்தில் முழுவதுமாக பஞ்சு பொருட்கள் மற்றும் அந்த டயபர் தயாரிப்புக்கு தேவையான அனைத்து மெட்டீரியலும் இருந்ததால் அது உடனடியாக தீ பற்றி எரிந்துள்ளது. இதனால் அந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு புகை மூட்டம் ஏற்பட்டது. இந்த புகை மூட்டமானது தூத்துக்குடியினுடைய பல்வேறு பகுதிகளுக்கும் தெரியக்கூடிய அளவில் மிகப்பெரிய ஒரு புகை மூட்டமாக காணப்பட்டது. இன்றைக்கு தூத்துக்குடியினுடைய மெயின் தீயணைப்பு நிலையம், அதாவது பிரதான தீயணைப்பு நிலையத்திலிருந்து 3 வண்டிகள், சிப்காட் தீயணைப்பு நிலையத்திலிருந்து 1 வண்டி, தெர்மல் தீயணைப்பு நிலையத்திலிருந்து 1 வண்டி என மொத்தம் 5 வண்டிகளில் வந்து தீயணைப்பு அலுவலர், மாவட்ட தீயணைப்பு அலுவலர் கருணாகரன் அவர்களுடைய தலைமையிலும் உதவி மாவட்ட தீயணைப்பு அலுவலர் கோமதி அமுதா அவர்களுடைய தலைமையிலுமான மொத்தம் 30 பேர் கொண்ட குழுவினர் இந்த தீயை அணைத்து வருகின்றனர். மேலும் அந்த பகுதியில் உள்ள தன்னார்வலர்கள் மற்றும் அந்த பகுதியில் அந்த கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடிய இளைஞர்கள் மற்றும் அனைவரும் வந்து உதவி செய்து தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தீயானது தற்போது கட்டுப்பாட்டுக்குள் வந்துள்ளது. இந்த டயபர் தயாரிக்கக்கூடிய இந்த கம்பெனிக்கு அருகிலேயே ஏவிஎம் தேங்காய் எண்ணெய் தயாரிக்கக்கூடிய கம்பெனியும் உள்ளது. எனவே அந்த தேங்காய் எண்ணெய் கம்பெனிக்கும் பரவிவிட்டால் மிகப்பெரிய ஒரு தீ விபத்தாக மாறிவிடும். எனவே தீ பரவாமல் எடுப்பதற்கான நடவடிக்கைகளை தீயணைப்பு வீரர்கள் மேற்கொண்டு வருகின்றனர். இந்த தீயானது மலவள என பரவி முழுவதுமாக அந்த இடத்தில் பக்கத்திலே நெருங்க முடியாத அளவுக்கு அதனுடைய வெப்பத்தின் தாக்கம் அதிகமாக இருக்கின்றது. தீயணைப்பு வீரர்கள் போராடி அணைத்து வருகின்றனர். தீபிகா. தம்பி